நம்ம தடுமாறி வெட்டுப்படுற காயம்தான் வெட்டுக்காயம் அப்படின்னு சொல்ற அந்த காயத்துக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். வெட்டுக்காய பூண்டு, கிராம்பு, மஞ்சள் தூள் 3ம் சேர்ந்து அரைச்சது. இப்போ இது கூட சீக்கிரம் புண்ணாத்தணும், சீல் பிடிக்க விடாம இருக்கணும்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். நாட்டு மாட்டு பால் அல்லது ஆட்டுப்பால் கிடைச்சதுனாக்கா ஆட்டுப்பால் சேர்த்துக்கலாம். இந்த மருந்தை எடுத்து நல்லா காயத்து மேல போட்டுட்டு பஞ்சை வச்சு காட்டன் துணி வச்சு கட்டிடணும். கட்டு புண்ணா வச்சிருந்தாலும் புண்ணு சீக்கிரம் ஆறாது அந்த வெட்டுப்பட்டது. அதனால பகல் முழுதும் நல்லா கட்டி வச்சுட்டு இந்த மருந்தை போட்டு பஞ்சை வச்சு காட்டன் துணியை வச்சு கட்டிடுங்க. ஒரு நாள் முழுக்க விட்டுருங்க. மருந்து துணி எல்லாமே எடுத்துட்டு லேசா வெந்நீர் வச்சு கழுவிட்டு திரும்ப பகல்ல கட்டிட்டு சாயந்தரமா எடுத்து விட்டுருங்க தூங்க போறப்போ. இப்படி ஒரு 3 நாளைக்கு கட்டிருங்க. எப்படிப்பட்ட வெட்டுப்பட்ட காயம் ஆறாத காயமும் ஆறி போயிடும்.